ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா, இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு சொல்லிட்டு. நானும் எங்கள் ஹஸ்பண்டும் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். நாங்கள் பூ வாங்கலான்னு நானும் எங்கள் ஹஸ்பண்டும் வீட்டிலேருந்தே 4 மணிக்கு தாங்க கிளம்புனோம். கொஞ்சம் லேட்டாகவே ஆயிடுச்சு. அதனால தான் கோயம்பேடில் கொஞ்சம் கூட்டமே கம்மியாக இருக்குது. வந்ததே லேட்டுங்க. நாங்கள் வரும்போதே வீட்டிலேருந்தே கூல்ட்ரிங்க்ஸ் டின்னு, இந்த கோக்கு டின் எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. 4 மணி ஆகியும் வெயில், சரியான வெயிலுங்க. அதனால் சரி வீட்டில் இருந்த கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்து வண்டி நிறுத்தி நானும் எங்கள் ஹஸ்பண்டும் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க பூ வாங்கவே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், கோயம்பேடு மார்க்கெட்டு என்ட்ரன்ஸே பார்க்குறதுக்கே மங்களகரமாக இருக்குங்க. ஆனால் பூ விலையெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்தது. ஏன்னா நாங்கள் போனதே லேட்டுங்களா, அதனால் பூ விலையும் கம்மியாக இருந்தது, கூட்டமும் கம்மியாக இருந்ததுங்க. பாருங்கள், இங்கே இருக்கிற செண்டுங்க எல்லாமே வெளியில் மட்டும் 120 ரூபா அப்படி சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் உள்ளார போனோம்னாக்கா அங்கே பூ விலையெல்லாம் கொஞ்சம் பூ செண்டுங்க, கட்டின பூவே செண்டே 100 ரூபா 80 ரூபா அப்படி கொடுப்பாங்க. அதனால் நாங்கள் இங்கே ஃப்ரண்ட்டில் நாங்கள் வாங்கலை. இன்றைக்கி என்னவோ பெரிய சைஸ் மல்லியே ஃப்ரண்ட்லேயே 80 ரூபான்னு சொன்னாங்க ஒரு சேரு. அன்றைக்கி நாங்கள் வாங்கும்போது 120 ரூபா 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி 80 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு 2 சேர் வாங்கிட்டேங்க. சரி, பெரிய பெரிய மல்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மல்லி செண்டுங்கள்லாம் 120 ரூபா 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விற்றுட்டு இருந்தாங்க. சரி, நம்ம தான் 2 சேர் வாங்கிட்டோமே அப்படின்ட்டு நாங்கள் மல்லி, கட்டின மல்லி வாங்கலைங்க. முல்லைப்பூ தான் பார்த்தோம். ஆனால் வந்து எல்லாமே குட்டி குட்டி காம்புங்களாக தான் இருந்துச்சு. அதனால் கட்டின முல்லையே நாங்கள் வாங்கிட்டோங்க. ஃப்ரண்ட்டில் நாங்கள் முல்லைப்பூ கேட்டதுக்கு 120 ரூபா 100 ரூபா சொன்னாங்க. ஆனால் உள்ளே போயிட்டு நாங்கள் கேட்டாக்கா 80 ரூபான்னு கொடுத்தாங்க. நல்லா அதே செண்டு தான் 80 ரூபான்னு கொடுத்தாங்க. நம்மெல்லாம் பூ வாங்கிட்டு வந்து மல்லி பூத்துருமோன்னு அதை இறுக்கி கட்டி நம்ம ஃப்ரிட்ஜிலெல்லாம் வைக்கிறோம் அவ்வளோ பத்திரமா. ஆனால் அங்கெல்லாம் வந்து அப்படியே கொட்டி வச்சுருக்குறாங்க. நிறைய அப்படியே அம்பாரமாக கொட்டி வச்சுருக்குறாங்க. ஆனால் ஒன்றுமே பூக்கவே இல்லை, நல்ல மொக்காவே இருக்குது. அது எப்படின்னு தான் ஒன்றும் தெரியல. நம்ம அவ்வளோ பயந்துட்டு கட்டி வைக்கிறோம். கனகாமரம் எல்லாமே கம்மியாக தாங்க இருந்தது. 50 ரூபான்னு வாங்கிட்டு வந்தோம். அன்றைக்கி 100 கிராம் 50 ரூபான்னு கொடுத்தாங்க. இன்றைக்கி வெயிட் போடவே இல்லை, 50 ரூபாய்க்கு அப்படியே கட்டி கொடுத்தாங்க. அரளிப்பூவும் 50 ரூபா பாக்கெட்டுன்னு சொன்னாங்க. அப்புறம் சம்பிங்கி அன்னைக்கு வாங்கிட்டு வரும்போது நாங்கள் ஒரு சேரு 20 ரூபான்னு வாங்கிட்டு வந்தோங்க. ஆனால் இன்றைக்கி அரை சேரு 40 ரூபான்னு சொன்னாங்க. சரின்னு அதையும் வாங்கிட்டு கிளம்பிட்டோங்க. நாங்கள் வந்ததே லேட்டு. இன்றைக்கி பூ விலைலாம் ஜாஸ்தியாக தான் இருக்க போகுது. நாளைக்கு அமாவாசைங்கிறதுனால பூ விலைலாம் ஜாஸ்தியாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு நாங்கள் வந்தோம். நாங்கள் நினச்சதுக்கு நேர்மாறாகவே பூ விலைலாம் ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. பூ விலைலாம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது, விலை கம்மியாகவும் இருந்ததுங்க. கோயம்பேடு பூ மார்க்கெட் விலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கோயம்பேடு போயிட்டு வந்தோங்க. நானும் எங்கள் ஹஸ்பண்டும் கொஞ்சம் பூ வாங்கிட்டு வந்தோம். அது என்னென்ன பூ என்ன விலைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இது அருகம்புல்லு. அன்னைக்கு வாங்கிட்டு வந்தது 10 ரூபாங்க ஒரு கட்டு. ஆனால் இந்த கட்டு வந்து 20 ரூபான்னு இன்னைக்கு வாங்கிட்டு வந்தோம். ஆனால் பூ விலைலாம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கு. இது பாருங்க, இந்த ரோஸ் வந்து இந்த பன்னீர் ரோஸு கிலோவே 40 ரூபா தாங்க. இந்த ரோஸு கொஞ்சம் உதிர்ற மாதிரி இருக்கு. ஆனால் பூவெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது கடைங்க நாங்கள் போகிற டைமுக்கு. அதனால இந்த ரோஸ் வந்து கொஞ்சம் லாஸ்டான்றதுனால பூவெல்லாம் கொஞ்சம் விலை கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. நாளைக்கு அமாவாசைங்கிறதுனால கொஞ்சம் நாளைக்கு விலையெல்லாம் கூடுதலாக இருக்கும் போல இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் பூ விலையெல்லாம் கம்மியாக தாங்க இருந்தது. இது 1 கிலோ வாங்கிட்டு வந்தோம் 40 ரூபாய் கொடுத்து பன்னீர் ரோஸு. இது பாருங்க சம்பிங்கி. பாருங்க பூ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. சம்பிங்கி அன்னைக்கு வாங்கிட்டு வந்தது ஒரு சேர் 20 ரூபாங்க. இப்போ இது அரை கிலோ 40 ரூபான்னு கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். பூ நல்லா இருக்குங்க சம்பிங்கி. இது அரை கிலோ வாங்கிட்டு வந்தேங்க. இது கனகாமரம் 50 ரூபாய் சொன்னாங்க. பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அன்னைக்கு வாங்கிட்டு வந்தது கூட 40 ரூபா 50 ரூபான்னு தான் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க கனகாமரம். இது 50 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேங்க. பூ விலைலாம் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்தது. பாருங்க, இன்னைக்கு முல்லைப்பூ நாங்கள் வந்து உதிரி வாங்கலைங்க, செண்டாவே வாங்கிட்டு வந்துட்டோம் கட்டின பூவே. இது வந்து 100 ரூபான்னு சொன்னாங்க. நல்லா இருக்கு. இது 12 முழம் வரும் அப்படின்னாங்க. ஆனால் 10 முழம் தாங்க இருக்கும். ஆனால் நம்ம முழம் போட்டு பார்க்கல. ஆனால் ஒரு செண்டு 100 ரூபான்னு சொல்லி இதை வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஆனால் உதிரி வாங்கிட்டு வரல இன்னைக்கு. நாங்கள் போகிற நேரத்துக்கு உதிரி காலியாயிருச்சு. ஆனால் இருந்தது. இப்போ வாங்கினாலும் நம்மளால கட்ட முடியாது, நாளைக்கு பூஜை வேலையே சரியா இருக்குன்னு கட்டின பூவே வாங்கிட்டு வந்துட்டேங்க. பாருங்க, மல்லி சூப்பராக இருக்குங்க. பெரிய பெரிய மல்லி நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது ஒரு சேர் 80 ரூபாங்க. அன்றைக்கி ஒரு சேர் 100 ரூபான்னு கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். ஆனால் இன்றைக்கி ஒரு சேர் 80 ரூபா தாங்க. 2 சேர் வாங்கிட்டு வந்துட்டோம்.
ஆனால் பூ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஆனால் பூ விலைலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நாளைக்கு போய் இருந்தாக்கா பூ விலைலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் நாங்கள் லேட்டாகவும் போனதுனால பூ விலைலாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பூவெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. இதுதாங்க கோயம்பேடு விலை. இங்கும் கோயம்பேட்டில் பூ விலைலாம் இதாங்க. ஆனால் வந்து பூ விலைலாம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்தது. உங்கள் ஊர்லெல்லாம் பூ விலை என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் எங்கள் ஹஸ்பண்டும் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பூ வாங்கிட்டு கிளம்பி வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.